ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இப்போ அருமையான ஒரு சூப்பரான ஈவினிங் ஒரு ஸ்நாக்ஸ் ஒன்று பார்க்கலாமா? சுரக்காயில் நம்ம வந்து பஜ்ஜி செய்ய போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா நம்ம வந்து எவ்வளவோ பஜ்ஜி நம்ம சாப்பிட்ருக்கோம், வாழைக்கால சாப்பிட்ருக்கோம், எவ்வளவோ விதம் நிறைய விதத்தில் சாப்பிட்ருக்கோம். ஆனால் வந்து நம்ம சுரக்காயில் பஜ்ஜி சாப்பிட்டதில்லை இல்லையா? இப்போ ஒரு அருமையாக நம்ம செய்யலாம். அதுக்கு வந்து நம்ம மீடியமான சுரக்காய் எடுத்துக்கிட்டு அது ஸ்லைஸாக மெலிசாக வெட்டிக்குங்க. அதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்குங்க. அதுக்கப்புறம் வந்து இதுக்கு வந்து மசாலா ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து 1 கப்பு நான் வந்து கடலை மாவு ஆட் பண்ணியிருக்கேங்க. அதில் வந்து 1/2 கப்பு அதுக்கு கரெக்டாக வந்து 1/2 கப்பு வந்து பச்சரிசி மாவு ஆட் பண்ணிக்கோங்க. 1 டீஸ்பூன் வந்து மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொத்தமல்லி, கொஞ்சம் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா நம்ம வாழைக்காலெல்லாம் இதெல்லாம் நான் போட மாட்டோம். இதெல்லாம் நான் போட்டு நான் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். நல்ல டேஸ்ட்டாகவும் கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதில் வந்து கொஞ்சமான தண்ணி, லைட்டாக தண்ணி ஊற்றி, இதில் நான் சோடா மாவெல்லாம் எதுவுமே போடலை. ஏன்னா அதெல்லாம் உடம்புக்கு கெடுதல். அதெல்லாம் நீங்கள் போடாதீங்க. நல்ல கரெக்டான பதம் திட்டமாக வச்சுக்கோங்க. ஒரு 4-5 பீஸை எடுத்து அது சுரக்காவை எடுத்து அது உள்ளே போட்டுக்குங்க. அப்போ ஒரு கடாயில் வானலில் எண்ணெயை காய வச்சு ஒன் பை ஒன்றா போட்டு அப்படியே திருப்பி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். நல்லா வெந்துடும். வெந்த உடனே அருமையான சுரக்காய் பஜ்ஜி ரெடி. குழந்தைங்க சாப்பிட ரெடி ஆயிடுச்சு. இதை பாருங்கள். அதுக்கு ஒரு காம்பினேஷன் நல்ல தேங்காய் சட்னி வச்சு அதுக்கு